நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் வந்து மாரத்தான் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதுக்காக தான் வந்திருந்தோம். ஸோ இதுதான் மாரத்தான் ஸ்டார்ட் ஆகிற இடம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி வருது. ஸோ இந்த கவர்மெண்ட்டே வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுனால ஒரு கிட்டு கொடுத்தாங்க. கிட்டில் கேப்பு, இந்த டிஷர்ட்டு அண்ட் இந்த பேப்பரில் என்ன ஒன்றுனா இதுக்குள்ளே சிப்பு இருக்குது. நம்ம ஊர் நான் இது வரைக்கும் மாரத்தான் ஓடினதில்லை, அதனால் நம்ம ஊர்லேயும் இது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ இங்கே மாரத்தான் வந்து எப்படி இருக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மாரத்தானில் கலந்துக்கிற எல்லாரும் அசம்பிள் ஆகிற ஒரு காமன் இடம். இங்கே எங்கள் டீம் எல்லாருமே வந்துட்டு எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீப் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வார்ம் அப் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, அந்த வார்ம் அப்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ஓடுறதுக்கு தயாராகிட்டோம். இப்போ எல்லாருமே ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா இங்கே தான் ஒரு வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட ஆரம்பித்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது, அந்த மாரத்தான் ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் போகும்போது அந்த ஓடுறதுக்குள்ளான அந்த பாலம் தெரிஞ்சது. எப்போ அந்த பாலமே கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் தெரியுது. இதில் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறதும் ஒரு சின்ன யோசனை அப்பயே இருந்துச்சு. ஸோ இந்த பாலத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு முன்னாடி தான் பெரிய கூட்டம்னு பார்த்தா எங்களுக்கு பின்னாடி அதுக்கு மேலே பெரிய கூட்டம் இருக்குது. இப்போ தான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்லேருந்து நாங்கள் இருக்கிற இடம் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இப்போ மாரத்தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த காம்பரர் வந்து அப்படியே எல்லாரையும் உற்சாகப்படுத்தி ஆரம்பிக்கிறாங்க. அங்கே டிஜே போட்டிருந்தாங்க. அந்த மியூசிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்படியே உற்சாகப்படுத்துற மாதிரி தான் இருந்தது. இப்போதான் மாரத்தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்குள்ள நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரான உடனே எல்லாருமே வந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சார் நம்ம ஸ்டார்டிங்லேயே ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா டயர்ட் ஆயிடுவோமேன்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸு, அந்த லைவ் கேமரா, இந்த மாதிரி பாட்டு கச்சேரிகள் இடையில அங்கங்கே நடந்துட்டு இருந்தது. நம்ம சோர்வடைஞ்சிராம இருக்கணுங்கிறதுக்காக இடையில வந்து போகிற வழியில் தண்ணி கேன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளோட எமர்ஜென்சிக்காக அந்த ஒரு ஸ்மால் ஆம்புலன்ஸ்னு நினைக்கிறேன் இதை பார்க்கறதுக்கு. அப்புறம் நம்ம சேட்டலைட் சேனல்ஸு, இந்த மாதிரி ஒரு கச்சேரி இடையில அங்கங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டிகிட்டே போய்கிட்டு இருக்கிறேன். இப்போ மறுபடியும் அடுத்த இடத்துல தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் இங்கேயே வந்து எல்லாம் சோர்வடைய ஆரம்பிச்சிட்டாங்க. 2 கிலோமீட்டர் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டே நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கச்சேரி. சரி, கச்சேரியை பார்த்துக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா சில பேர் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இடையில வந்து டிஜே போட்டு மறுபடியும் மியூசிக்கை போட்டு நமக்கு ஒரு ஆரவாரத்தை தூண்ட ஆரம்பிச்சோன்னே நம்மளும் பேசாமல் ஓடிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தீவு மாதிரி, அந்த குவைத்துல இருந்து அந்த பாலத்து வழியாக வந்தோன்னா ஒரு தீவு மாதிரி இருந்தது. ஆல்மோஸ்ட் எண்டிங் பாயிண்ட்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் கடந்தாச்சு. இன்னும் 1 கிலோமீட்டர் தான். ஸோ வேகமாக ஓடணும் அப்படின்னா நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்தேன். எல்லாரும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நானும் எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கிறேன். எப்படியாவது போய் முந்திடணும், அப்படியே அந்த மெடலை வாங்கிடணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட உள்ள டைமிங்கு போனோன்னே நம்மளும் அந்த மெடலை வாங்கி கழுத்தில் போட்டாச்சு. எப்படியாவது இந்த மெடலை வாங்கிட்டு தாண்டா இந்தியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினதுக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்துச்சு. ஸோ இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் ஆன்சர், கேள்விக்கு பதில் கரெக்டாக சொன்னோம்னா கிஃப்ட் அப்படின்னாங்க. நானும் போய் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ஒரு ஸ்கிப்பிங் கேரை வாங்கினேன். தூரத்துலேருந்து பார்த்தா இப்போ தான் அந்த டயர்டாகி எல்லாம் ஓடினவங்களாம் வந்துகிட்டு இருந்தாங்க. அடுத்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குஷனை போட்டு எல்லாம் வரவங்களை கம்ஃபர்டபுளாக உட்கார வைக்கிறதுக்காக உட்கார வச்சுருந்தாங்க. இதுவும் நல்லா இருந்தது, பாருங்கள். ரெண்டாயிரத்தி 26 குவைத் மாரத்தான் உண்மையிலே லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நல்ல மெமரிஸாக தான் அமைஞ்சது. ஓகே, நம்மளும் இதோட இந்த வீடியோவை நிப்பாட்டிக்குவோம். இது மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். பபாய்.